இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் திணை பொங்கல். திணை பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் நிறையா திணை அரிசி எடுத்துருக்கேன். கடையில் திணைன்னு கேட்டால் உமியோடு இருக்கும். உமியோடு வாங்கிட்டு வந்து மிக்சியில் அடித்து அரிசி மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி திணை அரிசின்னு கேட்டு வாங்கியிருக்கேன். ஒரு கப் நிறைய திணை அரிசி எடுத்துருக்கேன். அரை கப்பில் இருந்து 3/4 கப் வர பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சுக்கலாம். ரெண்டையும் கலந்துக்கிட்டு 1 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கிறேன். அரிசி நல்லா வேகிறதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், திணை பொங்கலுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். அஞ்சுலேருந்து 6 விசில் வரை வச்சுருக்கேன். இப்போ நல்லா அரிசியும் நல்லா வெந்துருச்சு, பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் சேர்க்குறதுனால பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். நெய் நல்லா சூடான உடனே அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகு கூட்டிக்கலாம். ஒரு பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவின இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடுறேன். இஞ்சியும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பிடிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதோட இந்த பொங்கலில் நம்ம இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுவையான திணை பொங்கல் ரெடி. இது நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.